வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதோட செட்நாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பண்ணுற பச்சை பயிர் குழம்புக்கும் இந்த செட்நாடு ஸ்டைலில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாவில் உப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இது எப்போ நம்ம வீட்டில் பண்ணுறதாங்க, இதில் என்ன பெரிய வித்தியாசம் வரப்போ சொல்லி கேட்பீங்க. ஆனால் அந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூஸாக மிக்ஸ் பண்ணணுமா இல்லை கெட்டியாக மிக்ஸ் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குல்ல. எப்போவுமே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு ஊறின பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி நீங்கள் குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. எடுத்த பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்ல கெட்டியாக இருக்கும், டைட்டாக இருக்கும். நல்ல கெட்டியாக டைட்டாக இருக்கும். 2 விரல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு தெரிய வரும் நல்ல மாவு டைட்டாக இருக்கா இல்லையான்னு. அதே டைமில் இந்த மாவு நல்லா ஃபோல்ட் பண்ணுறேங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மாவை கையில் எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதாவது ஒரு 10% அளவுக்கு கொஞ்சம் மாவு நல்லா இலசாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மாலிஷ் பண்ணணும். எப்போவுமே மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் மாவை நல்லா மாலிஷ் பண்ணணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அந்த கோதுமை மாவு உப்பு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஊறி மிக்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த டோ வந்து நல்லா டெக்ஸ்சரில் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட விரல் இருக்குல்ல, அந்த விரலை வச்சு பின் பக்கத்தையே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி ஃபோல்ட் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த மாவு நல்லா ரவுண்டாக வரும். அதே டைமில் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்கா? இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் எப்பவுமே மாலிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு பேடாக கட் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்டாக வந்து சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் 5 சப்பாத்தி மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு ரஃப்பாக உங்கள் விரல் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மளோட கை இருக்குல்ல, பெரிய விரல் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன விரல் இருக்கும். அதுக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நீங்கள் ரஃப்பாக ரோல் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு சம்டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சைடு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், இன்னொரு சைடு ஃபினிஷிங்காக இருக்காது. இந்த மாதிரி வராமல் இருக்க தான் இந்த மாதிரி ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக்காக இருக்கணுமா மெலிசாக இருக்கணுமா சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவு போடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவை ரோல் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்திங்கன்னா மெலிசாக இருக்கணும். எப்போவுமே சப்பாத்தி நீங்கள் குக் பண்ணும்போது திக்காக இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ரப்பர் மாதிரி ஆகும். அதே டைமில் ஹார்ட் ஆகும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து குக் பண்ணுறதுக்கு அதிகரிக்கும். அதனால தான் மெலிசாக ரோல் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த தோசைக்கல். இந்த தோசைக்கல்லில் நீங்கள் சப்பாத்தி மாவு போடும்போது என்ன பண்ணுங்கன்னா, கல் நல்லா சூடாகணும். சூடு இல்லாத கல்லை போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் திருப்பி அதிகமாகும். அந்த டைமில் உங்களோட சப்பாத்தி ரஃப் ஆகும், ஹார்ட் ஆகும். அதனால் எப்போவுமே கல் சூடாகணும். ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி வந்தால் சப்பாத்தி சூப்பராக வரும். நீங்கள் இதே வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரலன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் நல்லா வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சப்பாத்தி அப்படியே கல் மாதிரி சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால தான் எப்போவுமே சப்பாத்தியை தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எண்ணெய், அப்படி இல்லை நெய், பட்ரு எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி ஒரு அருமையான சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது தொடர்ந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பச்சை பயிறு 125 கிராம், தேங்காய் பால் 3/4 கிளாஸ், அதாவது 2லேருந்து 2.5 பத்தை, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த பச்சை பயிர் குழம்புக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் வச்சுருக்க குவான்டிட்டி பச்சை பயிரும் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சை பயிர் குழம்பு பண்ணும்போது பச்சை பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுவீங்க. ஆனால் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதிகமான மசாலா பவுடர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா அந்த காரம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம். இப்போது சோம்பு, உப்பும் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு, தக்காளி போட்டுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேகிறோம். வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும். திருப்பி தாளிப்பு போடும்போது நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வேணா இன்னொரு விசில் விடலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்களா அந்த பச்சை பயிறு, பூண்டு, தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் போட்டிருப்போம். மீதி வெங்காயம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் தக்காளி 2 தக்காளி அங்கே போட்டிருக்கேன், 1 தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இந்த வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயத்தோட டேஸ்ட், அந்த லைட்டாக இனிப்பு தன்மை அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வேக வச்ச பச்சை பயிரை இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பச்சை பயிர் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த வெங்காய தக்காளி முழுசாக போடுறாங்க, அதே டைமில் காரத்துக்காக பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது திருப்பி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறேங்களேன். அடாடா, இந்த ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுங்கள்.